வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாது எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பாத்திரத்தில் எப்படி செய்யுதுன்னு சிக்கன் பிரியாணி காமிச்சிருக்கோமா. நிறைய பேர் வந்து குக்கரில் எப்படி செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால குக்கரில் எப்படி குழையாது செய்யுதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாமா. குக்கர் வச்சுக்கோங்கம்மா. குக்கர் வந்து நல்லா சூடாயிடணும். நெய் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாமா. ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும்மா. 2 பிரியாணி இலை போட்டுக்குங்க. 2 பட்டை போட்டுங்கம்மா. ஒரு ஸ்டார் பூ, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய். பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வந்து எப்பயுமே வெங்காயம் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணுமா பிரியாணிக்கு. பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கரெக்டாக இந்த பதத்துக்கு நல்லா வதங்கிடணும். இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். 2 தக்காளி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. 5 பச்சை மிளகா முழுசாக போட்டுருங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கம்மா. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா குழைய வதக்கிடுங்க. 1/2 கப்பு கெட்டி தயிருங்கம்மா. புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி அதில் பாதி போட்டுங்கம்மா. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா. புதினாலாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம வந்து குக்கரில் செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு மூடிடுவோம். அந்த வாசனை ரொம்ப நல்லா வர்றதுக்காக முன்னாடி நல்லா வதக்கிடணும். 1/2 கிலோ அரிசிமா, 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்கம்மா. அந்த தயிர் வெங்காயம் எல்லாத்தையும் கிளறி விட்டிங்கன்னா அந்த தயிரோட சாரெலாம் போய் சிக்கனில் நல்லா இறங்கிடும். கறி கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள்மா. கரம் மசாலா 1/2 ஸ்பூனுங்கம்மா. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா காரம் வந்து நல்லா சிக்கன்லேயே நல்லா ஏறிடணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா. பாருங்கம்மா, சிக்கன் வந்து நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கிடுச்சு. கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதாவது குக்கரில் செய்கிற பிரியாணிக்கு வந்து தண்ணி திட்டம் வந்து கரெக்டாக இருக்கணுமா. உங்களுக்கு கரெக்டாக வச்சிங்கன்னா நல்லா ரைஸ் வந்து குழையாமல் நல்லா வரும். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோமா. கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. உப்பு காரம் பார்த்துக்குங்க. இது 2 கப்பு பாஸ்மதி அரிசிமா, அதாவது 1/2 கிலோ. உங்களுக்கு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். கழுவிட்டு ஊற வைங்க. முதல்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவாதீங்க. அரிசியில் இருக்கிறோட சத்துலாம் போயிடும். முன்னாடி கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ அப்படியே கிளறி விட்டுருங்கம்மா. அரிசி போட்டு கிளறி விட்டு உப்பு காரெல்லாம் பார்த்து நீங்கள் மூடிடலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி பண்ணுங்கம்மா. தண்ணி அளவுலாம் கரெக்டாக வச்சு இதே மாதிரி பண்ணுங்க. பிரியாணி வந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம குக்கர் மூடி வைக்கலாமா. மூடிட்டு 2லேருந்து 3 விசில் விடுங்கம்மா. கரெக்டாக வரும். மீடியமான தீயில் வச்சுடுங்க. குக்கர் கேஸ்லாம் வெளியே போயிடுச்சுமா. பாருங்கள், ஏர் எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிடுங்க. வாங்கம்மா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கம்மா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ்லாம் அப்படியே மேலவே நிற்கிது பாருங்கள். பாருங்கம்மா, ரைஸ்லாம் உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியெலாம் திட்டமாக வச்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக குக்கரில் வரும். அவ்வளோதாம்மா, ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டிஸ்பிளேயில் பார்க்கலாமா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.